படிச்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? காதல் புனிதமானது. ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க பண்ணது நம்பிக்கை துரோகம். உங்க ரெண்டு பேரையும் மனசளவுல எப்படி நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அனுஷ்காவை சந்திச்சதுல இருந்து என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போச்சு. அனுஷ்கா என்ன சொன்னா தெரியுமா? சக்தி, நான் சின்சியரா லவ் பண்றேன். சக்தி தான் எனக்கு எல்லாமே. சக்தி தான் என் உலகம். சக்தி இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. என் தம்பியை கட்டாயப்படுத்தாத. எனக்கு இருக்கிற ஒரே பாய் ஃப்ரெண்ட் சக்தி தான். அப்போ லக்ஷ்மி காட்ட போட்டோல இருந்தது யாரு? அதெல்லாம் மார்பிங் பண்ண போட்டோஸ். மார்பிங்கா? யார் வேணா, யார் கூட இருக்கிற மாதிரி வேணா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் மார்பிங் பண்ண போட்டோஸ் தான். அப்போ அந்த போட்டோ எல்லாம் மார்பிங் அப்படிங்கிற உண்மையை நீ அப்பயே சொல்லிருக்கலாம்ல. என் லவ்வ கெடுக்கிறதுக்காக சதி செய்வாங்கன்னு எனக்கு சத்தியமா அப்ப தெரியாது. என்ன மாதிரியே லக்ஷ்மி அக்காவுக்கும் சக்திக்கும் கூட இது புரியாம அதெல்லாம் நம்பிட்டாங்க. நீங்க தான் அதெல்லாம் மார்பிங் போட்டோஸ்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். வேணும்னா அந்த போட்டோஸ்லாம் நீங்க லேப்ல கொடுத்து பாருங்க. அவங்களே சொல்வாங்க அதெல்லாம் மார்பிங் பண்ண போட்டோஸ்னு. அதுல இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்தி 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 மட்டும்தான். ஏன்னா லவ் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு நீங்க சூசைட் பண்ணிக்க போனீங்கல்ல. ஆம்பளை நீங்களே அப்படி செய்யும் போது பொண்ணா தனியா என்ன செய்ய முடியும்? அதான் கடைசி முயற்சியா உங்களை பார்த்து இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சாகணுமா இல்ல சக்தி கூட வாழணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். லக்ஷ்மி அக்காவும் இதை புரிஞ்சுக்கல, சக்தியும் இதை புரிஞ்சுக்கல. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். நான் வரேன். பாவம் அனுஷ்கா, அவ நல்ல பொண்ணு இல்ல, வேற ஆம்பளையோட தொடர்பு வச்சிருக்கான்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரொம்ப கேவலமா அவ மனசை காயப்படுத்திட்டீங்களடா. ஒரு பொண்ண குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? அவ மனசளவுல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா? சொல்லுங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா? அனுஷ்கா வேற ஆம்பளைங்களோட இருக்கிறது எல்லாமே வெறும் கிராபிக்ஸ் போட்டோ. அத நீங்க சரியா பார்க்காம அவ மேல பழிய போட்டு அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே. இது எந்த விதத்துல நியாயம்டா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. பாவுண்டா அந்த பொண்ணு. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காடா, உண்மையான அன்பு வச்சிருக்கா. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அவளை தப்பு தப்பா பேசும்போது கூட அமைதியா இருந்திருக்காடா, அமைதியா இருந்திருக்கா. அவ மனசு
அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவளோட அழகுக்கும் அறிவுக்கும் வசதிக்கும் உடனே உடனே வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். பண்ணல. ஏன்டா பண்ணல? ஏன்? உன் மேல இருக்கிற காதல். அத நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கல. ஆனா ஆனா அவ 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 காதல புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும் அவ நல்லவன்னு நம்ம குடும்பத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காகவும் பொறுமையா இருந்திருக்காடா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு மேல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் அநியாயமா பழிய போட்டீங்களேடா. பழிய போட்டீங்களே. அண்ணா, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. சாரியா? நீ ஈஸியா மன்னிச்சிருங்கன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டியே. ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்ட. உனக்கு அனுஷ்காவை பிடிக்கலன்னா அவகிட்ட வீட்டை விட்டு போற சொல்லிருக்கணும். இல்ல அவ உனக்கு பிடிக்கலன்னா நான் இருக்கேன், பெரிய அண்ணன் இருக்காரு, அம்மா அப்பா இருக்காங்க, எங்க கிட்ட யார்கிட்டயாவது சொல்லி போற சொல்லிருக்க வேண்டாமா? நாங்க சொல்லி போ சொல்லிருப்போம். ஆனா ஏன் எதுக்கு நீ இது முன்னாடியே பண்ணல? படிச்ச நீங்க ரெண்டு பேரும் சொன்னது எல்லாம் உண்மைன்னு நம்பி நான் எல்லாத்தையும் நம்பி உங்களுக்கு தப்பு கணக்கு போட்டேன்டா. தப்பு கணக்கு போட்டேன். அவ கதையை கேட்டதுல இருந்து உங்க ரெண்டு பேரோட பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன்னு என் நிம்மதியே போச்சு. என் நிம்மதியே போச்சு. எந்த தப்புமே செய்யாத அனுஷ்கா மேல நீங்க போட்ட பழிய நினைச்சு இத்தனை நாளா அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அண்ணே, இனிமே எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வேற ஏதாவது சொன்னாலா? ஏய், என்ன பேசுறடா? இது தவிர வேற என்ன சொல்லணும்? வேற என்ன இருக்கும்? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலான்னு யோசிங்க. லக்ஷ்மி, நீ எல்லா விஷயத்திலுமே தெளிவா யோசிப்பல்ல? ஆனா அனுஷ்கா விஷயத்துல ஏன் இப்படி புரியாம நடந்துகிட்ட? சொல்லு, ஏன் புரியாம நடந்துகிட்ட? சொல்லு லக்ஷ்மி. சக்தி, உன்னோட அவசர புத்திக்கும் முன் கோவத்துக்கும் ஏத்த பொண்ணு அனுஷ்கா தான்டா. அனுஷ்கா தான். உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காடா. அவ வச்சிருக்கா. அவ மனசுல உள்ள காதல நீ புரிஞ்சு நல்ல முடிவெடு. நல்ல முடிவெடுக்கணும். சரிண்ணே. லக்ஷ்மி, நீயாவது சொல்லு. இவனுக்கு புரியவை. சொல்லு.
ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேலை அனுஷ்கா நம்மளை பத்தி எதுவும் சொல்லல. தப்பிச்சோம். என்னமோ எதுவும் பயந்துட்டேன். அண்ணனோட மனச அவ மாத்திருக்கா. உலகத்திலேயே அவதான் பெரிய உத்தமி மாதிரி பேசியிருக்கா. அண்ணனோட மனசு இலகுன மனசு, அத அவ மாத்திருக்கா. இப்போ அவர் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட என்ன சொல்லி நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல சக்தி, இப்ப போய் என்னன்னு சொல்ல போற சொல்லு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவ்வளவு சத்தமா பேசிருப்பாரா? எல்லாம் என்னாலதான். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் சொல்லு? எப்படி பேசிட்டு போறாரு பார்த்தல. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன். கவலைப்படாதீங்க. அனி, அவசரப்பட்டு அண்ணன் கிட்ட மட்டும் எதுவும் உளறிடாதீங்க. தெரிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சது. எதுவும் தெரிய வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பார்த்தாருன்னா இந்த மாதிரி எல்லாமே போச்சு. சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே? வந்துருவாருங்க. வாமா இந்து, வா வா வா. வணக்கம் ஐயா. வாங்க தம்பி, உட்காருங்க. இந்துமா, எப்படி நல்லா இருக்கியா? ஐயா. ஐயாவா, என்ன புது பழக்கம் எல்லாம்? எப்பவும் போல என்ன அங்கிள்னே கூப்பிடுமா. சரி அங்கிள். இவர் தான் உன் ஹஸ்பண்டா? ஆமா அங்கிள். வாய் பேச முடியாது இல்ல அவரால? உன்னை பத்தி அடிக்கடி என் பொண்ணு சொல்லுவாமா. இப்ப எப்படி இருக்க? எதுக்கு வந்திருக்கமா? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். என்ன ஹெல்ப் வேணும்? தைரியமா சொல்லுமா. இவரோட அக்கா வீட்டுக்காரர் இப்ப ஜெயில இருக்காரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. அது அவர் வேணும்னு பண்ணல, தெரியாம ஆயிடுச்சு. அதுல ஒரு பையன் இறந்துட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஜட்ஜின்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை நேர்ல பார்த்து சட்டப்படி அவர் ஜாமீன்ல எடுக்கலான்னு வந்திருக்கேன். பாதிக்கப்பட்ட பையன் குடும்பத்துக்கு நஷ்ட ஈடா ஒரு 5 லட்சம் ரூபாய் செக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சட்டப்படி இதை நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னா சொல்லுங்க, இப்பவே நான் கொடுத்துறேன். நீங்களே இதெல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாமா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்கேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க அங்கிள். உங்ககிட்ட நேர்மை இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற மனசு இருக்கு. இந்து, இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணமாகி சந்தோஷமா கௌரவமா இருக்கான்னா அது நீ செஞ்ச ஹெல்ப் தானேமா. நல்லா விசாரிக்காம சொந்தத்துல ஒரு பையனை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய போனேன். கல்யாண மண்டபத்துல என்னையும் என் பொண்ணையும் தனியா கூப்பிட்டு, மாப்பிள்ள சரியில்லை, ஒரு பொண்ணை கெடுத்திருக்கான்னு ஆதாரத்தோட சொன்னேன். அதை கேட்டும் கூட மத்தவங்க மத்தியில என் மானம் போயிடக்கூடாதுன்னு என் பொண்ணு நான் பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்க சம்மதிச்சா. அப்ப நீ மட்டும் தைரியமா நின்னு இது தப்புன்னு எடுத்து சொல்லி எங்க முடிவை மாத்தினியே, அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேம்மா. வர்ற புதன்கிழமை வரப்போற அந்த கேஸ் விஷயமா நானும் விசாரிச்சு வச்சிருக்கேம்மா. அப்ப நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, சட்டப்படி ஜாமீன்ல விட ஏற்பாடு பண்றேன். நீ மனசாட்சிப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்.
இதுக்கெல்லாம் என்னம்மா தேங்க்ஸ்? கவலையே படாதம்மா. வர்ற புதன்கிழமை உங்க அண்ணன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. சரி அங்கிள், அப்ப நாங்க சரி. கிளம்புறோம். ஹலோ, அனுஷ்கா, நீதான் எனக்கு தெரியும். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே, சபாஷ். ஏ, என்னடி என்ன பூச்சாண்டி காட்டியா இல்ல பயமுறுத்திட்டு இருக்க? என்ன நான் பயமுறுத்துறேனா? இல்லையே, நீ பயந்துட்ட. ஏ, நீ இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒரு விஷயமா தான். இதுவரைக்கும் காமிச்சதெல்லாம் சும்மா ட்ரெய்லர். இனிமேதான் ஷாக்கிங் நியூஸே இருக்கு. என்ன ஷாக்கிங் நியூஸ்? அது என்னன்னா, ஹலோ அனுஷ்கா, ஹலோ ஹலோ. இந்த டைம் பார்த்து சிக்னல் போச்சே. லக்ஷ்மி, காஃபி ரெடி ஆயிடுச்சா? வரதே. கோபால்சாமி, இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும். அதெல்லாம் பேஷா பண்ணிடலாம் ஐயா. லக்ஷ்மி, வரேன். வரவேற்புக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க, கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர்னு வச்சுக்கலாம். அப்பா ஆ, ரொம்ப கம்மியா சொல்றீங்களே. தோட்டத்துல வேலை செய்யறவங்க, கயிறு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க மொத்தம் சேர்த்து பார்த்தா 1000 மேலேயே இருக்காங்க. மொத்தம் 3000 பேர் வருவாங்கப்பா. அதுவும் சரிதான். எப்படி வெற்றி சொல்றத பார்த்தா 3000 பேருக்கு மேல கல்யாணத்துக்கு வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாட்டை நீங்க பண்ணிருங்க. அப்பா, பொள்ளாச்சியில் இருக்கிற அத்தனை மண்டபத்தையும் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த மண்டபம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை போய் புக் பண்ணிடலாம். இதை பாருங்க. ஏய், நான் பாக்குறதுக்கு என்னடா இருக்குது? தாலி கட்டுறது அவன் தான். ஏய், அலையாதடா, உன் கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல. நீ பாருடா வெற்றி, நீ பாருடா. அண்ணே, அப்பா சொல்றதும் கரெக்ட். உங்களுக்கு எந்த மண்டபம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதை புக் பண்ணிடலாம். இது நல்லா இருக்கும். டேய், இது சூப்பரா கரெக்ட் இருக்கு தானே? அப்பா, அம்மா, இந்த மண்டபம் பிடிச்சிருக்கா அண்ணனுக்கு? இது பாருங்க. ஆ, மண்டபம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகேல? அப்பா, இந்த மண்டபம் பிடிச்சிருக்காப்பா. ஏய், இரு, இல்ல இல்ல, நானே எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். வெற்றி, நான் எடுத்து பேசுறேன். இது யாரு? தெரியல. சரி. ஹலோ, ஹலோ, ஹலோ. கட் ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? தெரியல, கட் ஆயிடுச்சு. காஃபி எடுத்துக்கோ. ஏன்னா மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வைங்க, அப்புறம் பத்திரிக்கை அடிச்சிடலாம். ஏய், காஃபி எடுத்துக்கடா. ஆ, கொடுமா, இந்தாங்க. ஆ. ஆ, அப்ப நம்ம பேசின மாதிரியே வெற்றி லட்சுமி கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது, இனி நடக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்திடலாம். என்ன? ஆமாம்பா. தென்மொழி, ஏமா, உன் கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தலையான்னு உனக்கு வருத்தமாமா? முடிஞ்சத பத்தி இப்ப எதுக்காக மாமா பேசுறீங்க? ஏமா, இப்படி சொல்றதுலயே உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. உன் கல்யாணம் நடந்தப்போ வள்ளி அம்மைக்கு உடம்பு சரியில்லை, பக்தியும் வீட்டுல இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்த கல்யாணங்கிறதால ஊர் கண் திருஷ்டி பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப நாங்க பிரம்மாண்டமா நடத்தாம விட்டுட்டோம். நீ அதை பெருசுபடுத்திக்காதம்மா. 1000 தான் இருந்தாலும் வீட்டுக்கு மூத்த மருமகனா சில தியாகங்களை பண்ணிதானே ஆகணும்.
அதுவும் சரிதாம்மா. உன் தியாகம் மாதிரியே நம்ம லட்சுமி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கா. அவ சந்தோஷம் தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். அதுவும் இல்லாம வள்ளியம்மா குணமானதுக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணம் இது சீரும் சிறப்புமா நடக்கும்.